ஏன்டா ஆறாரு, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பிளேயர்ஸை கேட்டுட்ருக்கீங்க. எப்பா சிஎஸ்கே அவங்க தான் கேட்குறாங்கன்னா நீங்கள் எங்கேப்பா போச்சு உங்கள் மூளை? நீங்களும் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. என்னென்ன கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே ட்ரேட் டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆச்சு. அதை வந்து கிரிக்பஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? இப்போ அதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஆர்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன டிமாண்ட் பண்ணியிருந்தாங்க, ருத்ராஜ் கெய்க்வாட், சிவம் தூபே, ரவீந்திர ஜடேஜா இவங்க 3 பேர்லேருந்து யாரையோ ஒரு ஆளை நீங்கள் கொடுங்க, நான் உங்களுக்கு சஞ்சு சாம்சன் கொடுக்குறோம், ட்ரேடை முடிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ரைட்டா? இப்போ அந்த ட்ரேடு வந்து திரும்ப ஸ்டார்ட் ஆகிருக்கு, அந்த ட்ரேட் டாக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வரும்பொழுது ஆர்ஆர் வந்து பார்த்திங்கன்னா ரவீந்திர ஜடேஜாவை கேட்டிருக்காங்க. சிஎஸ்கே வந்து பார்த்திங்கன்னா ஜடேஜாவை கொடுக்குறதுக்கு ஒத்துருந்துருக்காங்க. நாங்கள் ஜடேஜாவை கொடுக்குறோம், நீங்கள் சஞ்சு சாம்சனை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்களாம். இப்படின்னு ஒரு ஆர்டிக்கிள் வந்து வந்திருக்கு. ஸோ நியூஸஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. இது போதாதுன்ட்டு ஆர்ஆர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு ஜடேஜா மட்டும் போதாது, பிரீவிஸையும் கொடு, நாங்கள் 2 பேரையும் எடுத்துக்கிறோம், நீ சஞ்சு சாம்சன் எடுத்துக்க அப்படின்ட்டு. ஏன்டாடி ஆர்ஆர், உனக்கு கொஞ்சமாச்சு என்னடா சொல்கிறது, என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு. எந்த தைரியத்தில் நீ கேட்குற இதெல்லாம்? ஏண்டா நீ ஜடேஜா கேட்டதே எவ்வளோ பெரிய விஷயம், அவங்க அதை கொடுக்க ஒத்துக்கதே எவ்வளோ பெரிய விஷயம், நீ இது போதாதுன்னு ப்ரீவியஸ் வரை கேட்குறீங்க. இது வந்து இப்படி ஆல்மோஸ்ட் இது வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி அப்டேட்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கு கைஸ். ஸோ அது நினச்சா தான் எனக்கு பயமாக இருக்குது. ஜடேஜாவை எல்லோவில் எவ்வளோ நாளாக பார்த்துருக்கோம். இப்போ ஜடேஜாவை திடீர்னு வேற ஒரு ஜெர்சிலெலாம் ஏன்னா கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. நமக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக தேவையா சஞ்சு சாம்சனு? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சஞ்சு சாம்சன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது இப்போதைக்கு நம்மளோட டீமுக்கு. ஏன்னா அவர் பண்ணி ஃபில்ஃபில் பண்ண போகிற ரோலுக்கு நமக்கு ஆல்ரெடி பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒரு ஆயுஷ் மாத்ரே, உர்வில் பட்டேல், ருத்ராஜ் கெய்க்வாட் எல்லாம் அந்த ஓப்பனிங் ஸ்லாட்டு. ஸோ இப்போ சஞ்சு சாம்சனையும் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா மேபி ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டே தவிர வேறு எதுவுமே பெரிய ஒரு இல்லாத ரோல் பிளேயர் கிடையாது. பட் ஆனால் இப்போ நம்ம ஜடேஜாவை விட்டோம் அப்படின்னா அவர் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. ப்ரீவியஸை விட்டோம் அப்படின்னா அவர் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. ஆக்சுவலி இது வந்து கன்ஃபார்ம் ஆகலை தான், பட் இதை பற்றி பேசவே கூடாது, நம்ம இதை எடுக்கவே கூடாது. இப்போ வந்து என்னென்னா புதுசாக ஒரு ரீல் போஸ்ட் வேறு போட்டிருக்காங்க சிஎஸ்கே, அதெல்லாம் நினச்சாலே ஒன்றும் பயமாக இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சப்போஸ் இது ஒரு ட்ரெயின் நடக்க போகுது அப்படின்னா இதை பற்றின இன்ஃபர்மேஷன் மோஸ்ட் ப்ராபப்ளி 11th நவம்பர் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அது வந்து சஞ்சு சாம்சனோட பர்த்டே. ஸோ பார்க்கலாம். பட் ஃபிங்கர் கிராஸ்ட் இந்த ட்ரேட் நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சஞ்சு சாம்சன் இங்கே வர்றது வந்து எனக்கு சந்தோஷம்தான், பட் ஜடேஜா இங்கேருந்து போகிறது வந்து எனக்கு சந்தோஷமே கிடையாது. இது நடக்கக்கூடாதுன்னு நான் யோசிக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்தை என்னன்றது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இந்த ட்ரேடுக்கு நீங்கள் அக்ரி பண்ணுறீங்களா இல்லை அப்போஸ் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாய்.